அன்னியாங்கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மாமா இஸ் பேபி கேர்ள். அண்ட் இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனலை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னு இக்னோர் பண்ணுங்க, ஓகேவாடா? ஸோ உங்களுக்கு தேவை எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோ, ஓகேவாடா? சரிடா, நம்ம எந்த ஒரு இன்ட்ரோமே வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக ஒன் ஷாட்டுக்குள்ளேயே போயிட்டு பார்த்துக்கலாம். மா நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேனம்மா, எதுக்குமா என்னை ஃபோர்ஸ் பண்ணுற? சங்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டு இப்படி சண்டை போட்டுருக்க, உன்னை எப்படி தான் நான் இந்தியா கூப்பிட்டு போக போனே தெரியல. அதான் நானே முடியாதுன்னு சொல்கிறேனம்மா. லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்மா, என்னால் முடியாது. இங்கே பாரு ஜங்கு, உனக்கும் வயசாகிட்டே போகுது. நானும் எவ்வளோ டைம் சொல்லிட்டேன், இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணியே, சரி ஓகே அவளே கல்யாணம் பண்ணிக்கலாம் பார்த்தா அவனை கழட்டி விட்டு போயிட்டா. எதுக்குன்னு உனக்கே தெரியும்ல? அதான் தெரியுமா, அதனால தான் பொண்ணுங்க மேலே நம்பிக்கையே இல்லை. அதான் உனக்கு பொண்ணுங்க மேலே நம்பிக்கை வர மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து என் அண்ணன் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முசாம கிளம்பி வா ஜங்கு. மா, எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான். அப்போ நானா ஒரு பொண்ணு தானே மா, அதை சொல்ல வரலம்மா. எனக்கு தெரியாது ஜங்கு, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, என் அண்ணாவுடைய பொண்ணு. அதான் நீ ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லித்தான் நான் அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம். சரி ஓகே, நீ லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணு. ஆனால் எல்லாமே போட்டுக்குச்சு இல்லை, உனக்கு லவ்லேயும் சக்ஸஸ் இல்லை. இப்போ நான் பார்க்குற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். வயசாகிட்டே போகுது மா, அதெல்லாம் தெரியாது. இங்கே பாரு, நீ வரலன்னு வைய, அதுக்கப்புறம் அம்மாவை பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு ஜவகோட அம்மா ஒரு மாதிரி கோவமாக இருக்காங்க. மா, பெண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதானே? சரி வந்து தொலைகிறேன், ஆனால் அதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. எந்த பொண்ணு கழுத்து தாலி கட்டுற இதோன்னா? ஆமாண்டா, தாலி தான் கட்டணும். ஓ, இந்தியாவில் தாலி தான் கட்டுவாங்கல்ல, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜங்கு இப்போ ஃப்ளைட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி மனசுலாம் ஒரு மாதிரி பாரமாக இருக்குது. லவ் பண்ணதுலையும் என்னை விட்டுட்டு போயிட்டா. அவளுக்கு காசு தான் முக்கியம். இருடி, எனக்கான ஒரு பொண்ணை நான் கண்டுபிடிச்சி அதில் கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகி உனக்காக காட்டுறேன்டி. அப்போ நீ என்னை வச்சு ஃபீல் பண்ணுவடி. விட்டேனேண்டி, கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவடி, உன்னை ஃபீல் பண்ண வைப்பேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு மாதிரி வெறியாகி அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். பட் இந்த சைடு, ஐயோ என் மாமா இவ்வளோ அழகாக இருக்கான், பார்க்க பண்ணி மாதிரி. எப்படி அக்காவுக்கு கல்யாணம் ஆகும், அதுக்கப்புறம் எனக்கு ஆஹா, சீக்கிரம் சீக்கிரம் மாமா நீ இந்தியாவுக்கு வரன்னு கேள்விப்பட்டதோடனே எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனில் தான் ஒரு பிக்கை பார்த்துட்டு, ஜங்குக் எவ்வளோ அழகாக இருக்க, சின்ன வயசில் க்யூட்டாக உன் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் நான் பார்க்குறேன், லைக் பண்ணுறேன், உனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தேன், ஆனால் நீ தான் ரொம்ப பிஸியாக இருக்க. எனக்கு தெரியும் நீ நீ என்னை லவ் பண்ணுவியா? இல்லை இல்லை, ஆனால் நீ வர்ற அக்காவோட மேரேஜுக்காக இங்கே வர்ற சொன்னாங்க, அத்தை வராங்கன்னு. அம்மா தான். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். சின்ன வயசில் பார்த்தது, நீ ரொம்ப பெரிய பையனாக இருந்த. ஆனால் என்னால் தான், நான் சின்ன பொண்ணு, உன்கிட்ட வந்தாலே எனக்கு குழந்த மாதிரி நீ ட்ரீட் பண்ணுற. ஆனால் எனக்கு எப்போ மேலே ஃபீலிங்ஸ் வந்ததுன்னு தெரியல ஜங்குக்கா. ஆனால் நீ என் மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் சீக்கிரம் என் காலேஜ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். வீட்டில் நான் பேசுவேன். ஆனால் ஃபர்ஸ்ட் அக்கா கல்யாணம் ஆகணும். அந்த சனியனை சீக்கிரம் அந்த வீட்டோட தொலைச்சிடணும். அப்போ தான் எனக்கு அலைன்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஆமாம்ல, அதுக்கப்புறம் எனக்கு தானே கல்யாணம் என் மாமன் கூட அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த பிக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி பெட்டில் ஒரு மாதிரி குறிஞ்சி உறிஞ்சி ஒரு மாதிரி ஓடி ஓடி ஒரு மாதிரி பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சுற்றி சுற்றி ஒரு மாதிரி பெட்ஷீட்லாம் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போது உங்கள் அம்மா தான் ஒரு பிளவெடுத்து மண்டையிலே போடுறாங்க. ஐயன், என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே இருந்து கத்திட்டே இருக்கேன், ஒரு சவுண்ட் கூட இல்லை. நான் என்னம்மா ஏதுன்னு பயந்து வந்தேன், ஆனால் நீங்கள் பைத்தியம் மாதிரி உருண்டுட்டு இருக்க. அம்மா அது சரி ஓகே,
இப்போ தான் காலேஜ் சேரணும்ல. ஆமாம்மா. அட்மிஷன்லாம் போட்டியா? இல்லைம்மா. சரி, அக்கா கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஃபர்தரா. நாளைக்கு அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வர்றாங்க. அதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். நீ போய் அக்கா ரூமில் போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. சரிம்மா. அப்படின்ட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே உங்கள் தாவணி பாவாடை தான் போட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே உள்ளே போகிறீங்க அக்கா ரூமுக்குள்ளே. உங்கள் அக்கா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா? என்ன அக்கா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது? என்ன ஆச்சு? அக்கா. என்ன ஒயன்? எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல நீ விட்டு போயிடுவல்ல. அப்போ உங்கள் அக்கா தான் அப்படியே பார்த்துட்டு, ஏன்னா அது வந்து இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். நீ மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டேன்னா நான் இங்கே தனியாக இருப்பேன். எனக்கு ஓகே தான், பட் உன்னை மிஸ் பண்ணுவேன்க்கா. அப்படின்னு உங்கள் அக்கா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவளுக்கும் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு. இப்போ தான் புரியுது. அம்மா சொன்னாங்க, ஒரு டைம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கடி உங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் அக்கா. அது வந்து நான் நான் எப்போவும் உன் வீட்டுக்கு வருவேன் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம். சரி வா, அந்த இது அந்த நீ மாமா ஃபோட்டோ பார்த்தியா? ம், பார்த்தேன். எப்படி இருக்காரு? அழகா இருக்காரு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்காரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறா. அவள் ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்கு. ஏக்கா அழுதியா? நீ அழுகுற, எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீ என்னை விட்டு போகிறேன்னு அழுகுறல்ல. அப்படியே நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவ நான் எதுக்கு அழுகுறேன்னு கூட உனக்கு தெரியலல்ல. நீ தான் குழந்தையே, உனக்கு எப்படி புரியும்? அப்படின்ட்டு அவளும் உங்களை பார்த்துட்டு, பையன் இன்னைக்கு என் கூடயே நீ தூங்குறியா? ம், சரிக்கா. அப்படின்ட்டு உங்கள் அக்காவுக்கு சில ஹெல்ப்லாம் பண்ணுறீங்க. ஸோ அவள் சாரியெல்லாம் கபோர்டில் அடுக்கி வைக்கிறா. ஸோ அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு அவள் கூடயே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஏர்லியாகவே எழுந்து போயிட்டு குளித்து தலைக்கு எண்ணெய் வச்சு எல்லாமே குளித்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உங்கள் மொட்டை மாடிக்கு தான் மேலே போயிட்டு, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, சில ட்ரெஸ்லாம் நீங்கள் வாஷ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் காய போட்டுருக்கீங்க ஏர்லி மார்னிங்கு. ஒரு 7:30 அந்த மாதிரி ஆகிருக்கும். இப்போது உங்கள் அம்மா தான் காஃபியை கொண்டு கொடுக்குறாங்க. அயன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வர்றாங்க. அக்கா ரெடி ஆகிட்டால? ஆ, அவள் குளிச்சுட்டு இருந்தாம்மா. அவள் ரெடி ஆகியிருப்பா. சரி அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் காரில், ஆ, இன்னும் எவ்வளோ நேரம்மா? தூக்கி தூக்கி போடுது. என்ன ரோடுமா இது? டேய், இது வில்லேஜ் சைட்ரா, அப்படி தான் இருக்கும். ரோடெலாம் சரியாக இருக்காது. எந்த ஊர்லையாம்மா பொண்ணு பார்த்த? இந்த பட்டிக்காடா இருக்கும் போல். டேய், அவ்வளோதான். அம்மாவும் இங்கே தான் வளர்ந்தேன். ஓ, எங்கே தான் வளர்ந்தியா? இப்போவே இப்படி இருக்குன்னா உன்னோட காலத்துலலாம் எப்படி இருந்திருக்கும்? அப்பா எப்படிம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? டேய், அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. ஓ, நீ தான் கொரியாவுக்கு காலேஜ் வந்தல்ல, அப்பா அப்பாவை உஷார் பண்ணிட்டல்ல. டேய், அவ்வளோதான். போதும் ஜங்கு. ஆனால் அப்பாவுக்கும் உனக்கும் 1 இயர் டிஃப்ரென்ஸ். அண்டு நீ அப்பாவுடைய சீனியர், அவ்வளோதானே. ஜங்கு வாயை கிழிச்சு தச்சிருவேன். சாரி மம்மி. ஆனால் என்ன, அப்போது எனக்கு பார்க்குற பொண்ணும் உன்ன மாதிரி தானே? புரியல. அது எப்படின்னா என்னோட பெரிய பொண்ணா? ஜங்கோக், வாயை மூடு ஜங்கோக். ஆனால் நல்லா இருக்குமா இந்த வயல்வெளி, இந்த ஏசி காற்று இல்லாமல், இந்த சில்னஸ் நல்லா இருக்குது. இந்த ஊரே பார்க்க பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்ட்டு ஜங்குக் அதெல்லாம் பார்க்குறான். ஏன்னா மார்னிங் டைமில் ஏர்லி மார்னிங் ஒரு 6 அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த டைம்லாம் வந்துட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு வரான். ஸோ அந்த பேர்ட்ஸ்லாம் பறக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வில்லேஜ் சைடே. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக, ஐ மீன் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். சுற்றி முற்றி நிறைய பேர், நிறைய பாட்டிங்க, அப்படி நிறைய கேர்ள்ஸ்லாம் பார்க்குறாங்க. வாவ், இவ்வளோ அழகான பையனா? கண்டிப்பாக அவளுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது. அவ அவ அத்தை பையன் இவன் தானா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஸோ அப்படியே ஜங்கு கீழே இறங்குறான். இப்போ தான் நீங்கள் மேலேருந்து பார்க்குறீங்க என்ன கார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்கு இறங்குறத பார்த்துனே உங்களுக்கு அவ்வளோதான் வெக்கம் தாங்கலை. ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிறது. ஆ,
ஜங்குக் மாமா, ஐயோ! என்ன இவருக்கு ஆராத்தியெல்லாம் எடுக்குறாங்க. பார்க்க செம்ம அழகா இருக்காரே! நான் இவர் அக்காவுடைய கல்யாணத்துக்கு தான் வரப்போறான்னு நெனச்சேன். ஆனா என்கேஜ்மெண்ட்டுக்கே வந்துட்டாரா? சொன்னாங்க இன்னும் 3 டேஸில் அக்காவுக்கு கல்யாணம்ன்ட்டு. அதுக்குள்ள என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டாரு. ஐயோ! எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறேன். அவர் ஆர்ம்ஸ் எப்படி இருக்கு? அழகா இருக்காரு. ஐயோ! எனக்கு வெக்கமா வருதே! மாமா எவ்வளோ அழகா இருக்காரு. அந்த பன்னி டீத் அப்படியே இருக்குல்ல, கியூட்டா இருக்காரு. அதான் நானே விழுந்துட்டேன். அப்படின்ட்டு நீங்கள் வெக்கப்பட்டே வந்து ஜங்குக் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அந்த காஃபியும் குடிச்சிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி ஆரத்தினருக்கு அந்த புகையெல்லாம் போகும்ல, அப்படியே குனிஞ்சு இருமிட்டு அப்படியே வந்து நிமிர்ந்து பார்க்குறான். நீங்கள் தான் அந்த சன் லைட்டில் அவ்வளோ பிரைட்டாக இருக்கீங்க. ஒரு ஸ்கை ப்ளூ கலர் தான் ஹாஃப் சாரி வியர் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ அழகாக பிரைட்டாக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ அந்த காஃபி சிப் பண்ணிட்டே நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக்கும் உங்களை நோட் பண்ணுறான். ஒரு ஃபியூ செகண்ட் அப்படியே அந்த ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ டக்குன்னு நீங்கள் திரும்பிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறீங்க. வெக்க இல்லைன்னா ஜங்கு உங்களே பார்த்துட்டு இருப்பான்ல வச்சுக்கன்னு வைக்காம. ஐயோ! மாமா என்னதான் பார்க்குறாரு, எனக்கு வெக்கமா வருதே! அப்படின்ட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு உங்கள் ரூமில் போய் உட்காந்துக்கிறீங்க. உங்கள் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் அப் ஆகுது. எக்ஸ்பெக்டே பண்ணல. அக்காவுடைய கல்யாணத்துக்கு வருவார்னு பார்த்தா என்கேஜ்மெண்ட்டுக்கே வந்துட்டாரு. கரெக்டான டைம். இப்படியே அவரை பிக்கப் பண்ணிட்டு கொரியாவுக்கு செட்டில் ஆகிடலாம். காலேஜ் கொரியாவிலே படிச்சிடலாம். அக்காவுடைய கல்யாணத்தன்னைக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க. அவருக்கு என்ன பிடிக்கும், அதான் அவர் என்னை பார்த்தாரு. ஐயோ! ரொம்ப அழகாக இருக்காரே! அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஷையாக இருக்குது, ப்ளஸ் ஹாப்பியாக இருக்குது. ஏன் ஜங்குக் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே ஜங்குக் தான். ஆ ஆமாம், இந்த கிழவிங்களா என்னையே பார்த்துட்டு இருக்குங்க. டேய் இங்கே அப்படி தான் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அம்மா தான் ஜங்குக் கூப்பிட்டு அப்படியே ரூமுக்குலாம் அனுப்புகிறாங்க. ஸோ அவரும் அப்படியே போயிட்டு அவன் ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிடுது. கொஞ்ச நேரம் அப்படி ரெஸ்ட் எடுக்கிறான். இப்போது ஒரு ஈவினிங் டைம் தான். ஜங்குக் வெளியே வந்திருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ரூமுக்குள்ளேயே ஃபுட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜங்குக் பார்க்க ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியல. ஸோ அவனை சுற்றி நிறைய பாட்டிங்க, தாத்தா, நிறைய பேர் ரிலேட்டிவ் ஜங்குக் கூட பேசுகிறாங்க, கம்யூனிகேட்லாம் பண்ணுறாங்க. அவனுக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஸோ அவனும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹால்லேயே இருந்துட்டு இருக்கான். அவங்களுக்கு சரியே தெரியல. இப்போ உங்கள் அக்கா ரூமு போயிட்டு, அக்கா என்னக்கா இன்னைக்கு ஈவினிங் என்கேஜ்மெண்ட், நீ ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? ஓ, உனக்கு உனக்கு என்னை விட்டு போகிறேன்னு ரொம்ப சேடாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவள் தான் ஹெட்டை நோட் பண்ணிக்கிறா. சரிக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியும் ஈவினிங் ஆயிரும். ஸோ அம்மா சொன்னாங்க 4:30க்கே உன்னை கீழே கொண்டு வரட்டான்னு. இந்தா உனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கான புடவை இருக்குது, நீ கட்டிக்கோ. நான் உனக்கு ஜுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன் அம்மாக்கிட்ட போய் கேட்டு அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே தான் போகிறீங்க கீழே. ஸோ இப்போ ஜங்கு உங்களை பார்க்குறான். உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டே ஓடிடுறீங்க. உங்கள் காலில் கொலுசு போட்டிருக்கீங்க. ஸோ அதையும் நோட் பண்ணுறான். எப்படி இருக்கா? அழகாக இருக்காளே! ஐயோ! எவ்வளோ அழகாக இருக்கா! இவ தான் அவள் பொண்டாட்டி, இவ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். இங்கே என்ன நடக்க போனே தெரியாமல். இப்போ நீங்களும் அப்படியே தான் உங்கள் அம்மாக்கிட்ட ஜுவல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் அக்காவை ரெடி பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு லைட்டாக நீங்கள் அவன் அக்காவுக்கு மேக்கப்லாம் போடுறீங்க. உங்களுக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும். ஸோ ஒரு பிங்க் கலர் புடவை தான். அந்த இதை வந்து நீங்கள் போட்டுவிட்டு எல்லாமே மேக்கப்லாம் லைட்டாக உங்களுக்கு எல்லாமே பண்ணி விடுறீங்க ப்ராப்பராக. இப்போ நீங்கள் ரெடி ஆகிட்டு அப்படியே தான் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே போய் நிற்கிறீங்க. இப்போ உங்கள் அக்கா மேலே தான் இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறான். எவ்வளோ அழகாக இருக்கா! இவ இவ பேர் என்ன? ஏன்னா இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் தெரியலையே அப்படின்ட்டு பார்க்குறான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான். ஜங்கு உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? அப்போ ஜங்கு உங்களே பார்த்துட்டு, மா ஓகேம்மா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இப்போது எல்லாருமே தட்டை மாற்றிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்டாக பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, என்ன அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட் சொன்னாங்க, அக்கா மாப்பிள்ளை வரவே இல்லை. ஜங்குக் மாமாட்ட கேட்குறாங்க பொண்ணு ஓகேவான்ட்டு. எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக நிற்கிறீங்க. இப்போது உங்கள் அம்மா தான் உங்கள் அக்கா கையில் அந்த ரிங் பாக்ஸை கொடுத்துட்டு ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கிட்டே கொடுத்துட்டு, சரி ஜங்கு
நீ போயிட்டு எங்கேஜ்மெண்ட் ரிங்கை போட்டுடு அப்படின்னு சொல்லயும் ஜங்குக் இப்படி திரும்பி நிற்கிறான். இப்போது உங்கள் அக்கா லியாதா அப்படியே வர்றா ஜங்குக்கு முன்னாடி. ஜங்குக்கு ஷாக்கு, என்ன நடக்குன்னே புரியல. ஏன்னா நீங்கள் வருவீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா, அங்கே நின்னது உங்கள் அக்கா. ஸோ அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட, ஆ ஆமா டேய் நீ தான் இப்போ பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அதான் தட்டு மாட்டணும். இப்போ என்னடா அகைன் தொடங்கிட்டியா? ஆ என்னால் இவளை இங்கே போட ஜங்கு, ஊருக்காரங்க மேலே அசிங்கப்படுத்தாது, ரிங்கை போட்டு விடு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஜங்குக்கு ஃபோர்ஸ் பண்ணையும் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் அவனுக்கு நார்மல் தானே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரிங்கை போட்டு விட்றான். அவங்க அக்காவும் போட்டு விட்றாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஷாக்டா. உங்கள் ஐஸில் லைட்டாக டியர்ஸ் அப்படியே ஃபெல் ஆகுது. ஜங்குக் உங்கள் அக்கா கையில் இந்த ரிங்கை போடையும், அம்மா அப்போ அவருக்கு என்ன பிடிக்கலையா? அப்போ அக்காவுக்கு பேசின மாப்பிள்ளை இவர் தானா? ஜங்குக் மாமா தான் அக்கா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா? அப்போ எனக்கு ஜங்குக் மாமா இல்லையா? அப்போ நான் தான் இங்கே ஃபூலா அப்படின்ட்டு லைட்டாக அவங்க டேஸ்ட்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்கை. ஸோ அவனும் உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே குடு குடுன்னு மேலே போயிடுறீங்க. ஸோ அவனுக்கு எதுவும் புரியல. எதுக்கு இப்படி அழுகிற? ஒரு வேளை நான் அக்கா கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிடுவேன், அக்கா மிஸ் பண்ணுறேன்னு அழுகிறாளா? ஆனால் இவ்வளோ தானே எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ என்ன அக்காவை கட்டுறாங்க? அதெல்லாம் முடியாது, அம்மாக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவமா அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறான். பட் யாருக்குமே தெரியல ஜங்குக்கு ஏன் போகிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்தர் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிட்டில்ல. ஸோ அது ஹாலில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ லியாவும் அவள் ரூமுக்கு கூப்பிட்டு போய் விட்டுடுறாங்க. இப்போ நீ உங்கள் ரூமில் தான். மாமா அப்போ என்ன பார்க்கலையா? அவள் அக்காவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா? நான் தான் இங்கே பைத்தியக்காரியாட்டம் அவரை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம்ல, அவருக்கு அக்காவுக்கு தான் கரெக்டான நான் அவரை விட சின்ன பொண்ணு. அவர் கரெக்டான பர்சன் கிடையாது. நான் தான் அவரை பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படின்ட்டு அவ்வளோ அழுகுறீங்க. உங்களுக்குள்ளே அவ்வளோ பெயின் இருக்குது. ஜங்குக்கு வந்து உங்கள் அக்காக்கே ரிங் போட்டது தான் அந்த மைண்ட் உங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. உங்களால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. டோரை லாக் பண்ணிட்டு செம்மையாக அழுகுறீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அழுக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அழுகிட்டு அப்படியே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க ஷவரில் உட்காந்துட்டு. இதுக்கப்புறமா ஜங்குக்குமாவை பார்க்கக்கூடாது. அவர் அக்காவுக்கு சொந்தமானவர். அக்கா லைஃப்பில் நம்ம போகக்கூடாது. ஆமாம், அதான் கரெக்டு. இல்லைன்னா தப்பாகிரும், பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அக்கா லைஃப்பில். நம்ம லவ்வை ஜஸ்ட் ஒன் சைட் லவ் தானே, எல்லாரும் கிடைக்குமா? ஆனால் என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் லவ் பண்ண பையன் என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் ஆனால் பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்போ அக்காவுக்கு தானே புருஷன், எனக்கு இல்லை. என் ஜங்குக் மாமா எனக்கு இல்லை. எல்லாம் ஏன் தப்பு தான். நான் முன்னாடியே லவ் சொல்லியிருக்கணும். சொல்லாமல் விட்டது ஏன் தப்பு தான். அவர் சொல்லுவார்னு நினச்சேன். அது ஏன் தப்பு இல்லை? நம்மளுக்கு புரிஞ்சிருந்தா நம்ம அதை லவ் பண்ணுறோன்னா நம்மளே போயிட்டு லவ்வை சொல்லணும். அவங்க சொல்லுவாங்க அவர் என்ன பார்க்குறான்னு நான் நினச்சிட்டு அவர் என்ன லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். எனக்கு எதுவுமே கிடையாது. ரொம்ப அன்லக்கியான ஒரு பர்சன் அப்படின்ட்டு ரொம்ப அழுதுட்டு அப்படியே போயிட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் அப்படியே இறந்துக்கிறீங்க. உங்களுக்கு ஹார்ட்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது, அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் டம்ப் பண்ணிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. உங்கள் அம்மா தான் உங்களை பார்த்துட்டு, ஹயன் நாளைக்கு அக்காவுக்கு கல்யாணம், ஆனால் நீ எதுவுமே பண்ணாமல் இருக்க, போய் உன் அக்கா ரூமில் இரு அப்படின்ட்டு அவங்க அமுச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க, அவன் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நார்மலாக உட்காந்துட்டு ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும்ல, அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அவனுக்கு பிடிச்ச பொண்ணு, ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். என் மாமா ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஃபீலிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு உங்கள் ரூமில் அக்கா கூட தான் இருந்துக்கிறீங்க. இப்போ உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு, ஐயன் என்ன நீ ஒரு மாதிரி இருக்க, என்கிட்ட ஒன்றும் கேட்காது, உன் மேலே நான் கோவமாக இருக்கேன், எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல, அம்மா சொன்னாங்க தான் வந்தேன், நீ பேசாமல் அமைதியாக இருக்கிறியா, நான் என் பாட்டுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், என் தலை இழுத்து அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு உட்காந்துக்கிறீங்க. உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு, என்னன்னு தெரியல, என்ன ப்ராப்ளம்னு தெரியல, சொல்லவும் மாட்டா,
கேட்டால் மட்டும் அழுதுருவா நீலி கண்ணி வச்சுட்டு அப்படின்ட்டு அவளும் உட்காந்துக்கிறா. இப்படி தான் மேரேஜ் டேயும் வருது. ஸோ இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஐயரோட உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நீங்கள் உங்கள் அக்காவை ரெடி பண்ணிட்டு அப்படியே உங்கள் அக்கா பார்க்குறீங்க. இன்னைக்கு கல்யாணம் முடிச்சிடும் மாமாவுக்கும். என் ஜங்குக் மாமா இல்லை, என் மாமா கிடையாது, அக்காவுடைய மாமா. 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட். விளக்கு மட்டும்தான் பிடிக்கல, அதையும் பிடிச்சிட வேண்டியது. எனக்கு வலிக்குது. அப்படியே உன் அக்காவை பார்க்குறீங்க. இப்போ உன் அக்கா தான், ஏன் நீ போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு வா, நான் அம்மா கூட மணமேடைக்கு வந்துக்கிறேன். சரிக்கா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகிறீங்க நீங்களும். ஏன்னா பொண்ணை வர சொல்லியிருப்பாங்க. ஜங்கு விருப்பம் இல்லாமல் தான் இருந்திருப்பான். அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட அவ்வளோ சண்டை போட்டிருப்பான், எனக்கு வயன் வேணும்னு சொல்லிட்டு. பட் வந்து அவங்க அம்மா இல்லை, நீ லியாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவளுக்கு உனக்கு தான் வந்து ஏஜ் ஓகேவாக இருக்கும், இது செட் ஆகாது, நான் வந்து என் அண்ணனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் பண்ணியிருப்பாங்க. அவனால் முடியல. லவ் பண்ண பொண்ணு இல்லை, இப்போ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு இல்லை, அவன் லைஃபே வெறுத்த மாதிரி. இவளை கல்யாணம் பண்ணிட்டு எப்படியும் டிவோர்ஸ் பண்ணும், அதுக்கப்புறம் ஒயனை கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு ஒயன் தான் வேணும். இவ்வளோ முன்னாடி பார்த்துருக்கணும், ஆனால் குழந்த மாதிரி இருக்கேன், ஆனால் எனக்கு வேணும். அப்படி ரொம்ப பைத்தியகாரமாக உட்காந்து அவ்வளோ கோவம். அவன் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இல்லை, ஒரு மாதிரி தான் இருக்கான். ஜவங்கூட அம்மாவுக்கும் புரியுது நம்ம தப்பு பண்ணுறோமோ, அந்த மாதிரி அவங்களுக்கும் தோணுது. இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு அப்படியே லியா ரூமுக்கு தான் போகிறீங்க. ஏன்னா பொண்ணை வர சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ அதனால தான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, உங்கள் அக்கா இல்லை, அங்கே டேபிளில் லெட்டர் மட்டும் இருக்குது. உங்களுக்கு ஹேண்ட்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே அந்த லெட்டரை போய் எடுக்கிறீங்க. அதில் படித்து பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்துடுறீங்க. ஏன்னா குடும்ப மானமே போயிட்டு, உங்கள் அக்கா அந்த மேரேஜில் எனக்கு விருப்பம் இல்லை, முன்னாடியே அம்மா கிட்ட சொல்லியிருப்பா. ஸோ அவங்கெல்லாம் அதை கண்டுக்காம, இல்லை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. வா, அக்கா முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணாளா? ஏம்மா அக்காவை ஃபோர்ஸ் பண்ண? பாத்தியா, அவள் ஓடி போயிட்டா, எல்லாம் எல்லாம் போச்சுமா. அப்பாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? அதாண்டி எனக்கும் புரியல, எனக்கு பயமா இருக்கு. அவள் சைலண்ட்டாக ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தா. அப்பா கிட்ட நான் சொல்லலான்னு தான் பார்த்தேன், ஆனால் அவர் கோவப்படுவார், அதான் அவள் லவ்வை பற்றி நான் சொல்லலை அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. ஏம்மா? அது சவுகோட அம்மா சின்ன வயசுலேயே ஃபேமிலியை பிரித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த உறவு நீடிக்கணும் தான் அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தாங்க. அதனால மட்டும்தான். நீ சின்ன பொண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, அதான் உன் அக்காவை. ஆனால் அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. எப்படிம்மா ஒரு பையனை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்தா இப்படி தான் ஓடி போவா? இதெல்லாம் முன்னாடியே நீ யோசிச்சிருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் பேசிட்டு இருக்கும்போதே உங்கள் அம்மா, உங்கள் அம்மா பேசிட்டு இருக்கும்போதே ஜங்குக்கோட அப்பா அம்மா அண்டு வந்து உங்கள் அப்பா எல்லாருமே கேட்டு நிற்பாங்க. அவ்வளோதான். உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா சப்புன்னு ஸ்லாப் பண்ணிடுறாரு. உங்கள் அம்மா அப்படியே சோஃபாவில் விழுந்துடுறாங்க. ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்க? மையன் இப்போ வந்து சொல்கிறா, முன்னாடியே சொல்லியிருந்தா இப்படி அசிங்கப்பட்டிருப்பேண்ணா. அண்ணா, என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க? எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டா? என்னம்மா? பேசாமல் மையனை ஜங்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உங்கள் அம்மா அப்படியே ஷாக்காக அவங்களே பார்க்குறாங்க. ஆனால் அவள் இப்போ தானே காலேஜ். வாயை மூடுடி, எல்லாம் ஒன்றலஹா. அந்த தருதலை முன்னாடியே ஒருத்தர் லவ் பண்ணி சொல்லியிருந்தா நான் இந்த கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்கவே மாட்டேன். இப்போ கூப்பிட்டு அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். என்னால் எப்படி வெளில தலை காட்ட முடியும்? எல்லாருக்குமே தெரியும். இப்போ மான மரியாதைலாம் போயிடும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ அவங்க அம்மா தான், அதான் சொன்னேண்ணா பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனால் நான் எப்படி மாப்பிள்ளைகிட்ட, இங்கே பாருண்ணா எல்லாம் நல்லதுக்கே அப்படின்ட்டு சொல்லையும் நீங்கள், ஆனால் அக்கா இங்கே பாரு வயன், அவ்வளோதான், அப்போ காலில் விழுறேன், ப்ளீஸ், மான மரியாதை எல்லாமே போயிடும், கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் சங்குக் மாமாக்கு அக்கா வந்து பிடிக்கும். அந்த மனமேடையில் நான் போய் உட்காந்தா அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் ஸ்டபனாக நிற்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, இப்போ உங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ நீங்கள் போயிட்டு ஒரு சாரீ எடுத்து அப்படியே வியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அலங்காரம்லாம் பண்ணுறாங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க.
ஆல்ரெடி மணமேல பொண்ணு இன்னும் வரலேன்னு சொல்லி எல்லாருமே பேச தொடங்கியிருப்பாங்க. இப்போ ஜங்குக் தான் ஒரு மாரி டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றான். ஸோ, இப்போ பொண்ணு வரான்னு சொல்லயும் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாரி இருக்கு. ஸோ, அவன் நிமிரும்போதே இப்போ உங்க ஃபேஸ பார்த்தோன்னே அவன் ஃபேஸ்ல அவ்ளோ பிரைட்டான ஸ்மைல். ஆனா கன்ஃப்யூஸ்டா உங்களையே பார்க்குறான். என்ன இது? லியாவ தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாங்க. ஆனா ஒயின கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே நல்லதுக்கே. என்னன்னு புரியலையே! அப்டின்ட்டு ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா அவங்க அம்மாவ பார்க்குறான். அவங்க அம்மா லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. என் ஆத்தாக்காரி தான் என்ன பண்ணியிருக்கு போல. எனக்கு ஒயன பிடிச்சிருக்குன்னு சொல்லி பொண்ண ஏமாத்திட்டாவா? தெரியலையே! முதல்ல தாலி கட்டுவோம். ஆனா, அவ எப்படி ஒத்துக்கிட்டா? அக்கா கல்யாணம். எனக்கு எதுவுமே புரியலையே! தாலி கட்டி முடியட்டும். அப்டின்ட்டு அவன் அப்படியே உட்காந்துக்கிறான். இப்ப ஐயரும் தாலி எடுத்து குடுக்குறான். ஸோ பக்கத்துல நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தாலியும் கட்டுறான். உங்களுக்கு லைட்டா ஸ்மைல் இருக்கு உங்க ஃபேஸ்ல. பட் நீங்க வந்து காட்டிக்கல. உங்க ஃபேஸ்ல அவனுக்கு கண்ண பார்த்தாலே தெரியுது. கண் கலங்கியிருக்குன்னு. இவளுக்கு என்ன புடிக்கலையா? ஒருவேள ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்களோ? எனக்கு ஒண்ணும் புரியலையே! ஆனா ஏன் இப்படி இருக்கா? எனக்கு தான் இவள புடிச்சிருக்கே. எப்படி இவள தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தோம். ஆனா கடவுளா பார்த்து நல்லதா பண்ணிட்டாரு. எனக்கு புடிச்ச பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. நான் ஆசைப்பட்ட பொண்ணு எனக்கு குடுத்துட்டாரு. ஆனா என் ஃபேஸ்ல அது இல்லையே! அப்டின்ட்டு அவனுங்கள பார்க்குறான். ஸோ ரிச்சுவல்ஸ்லாம் அப்படியே எல்லாமே முடியுது. இப்போ ஃபர்ஸ்ட் நைட் தான் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்க மனசுக்குள்ள 1008 தாட்ஸ். ஆனா ஜங்குக் மாமாக்கு என்ன பிடிக்காதுல்ல. அக்காவ பிடிக்கும். ஆனா அக்கா ஓடி போட்டான்னு தெரிஞ்சா என்ன தானே கேவலமா பார்ப்பாரு. எப்டி? நான் எப்படி அவ ஃபேஸ்ல முழிப்பேன்? என்னால எதுவும் பண்ண முடியாது. ஆனா எனக்கு அவர ரொம்ப பிடிக்கும். அவருக்கு என்ன பிடிக்காது. அவ்வளோதான். அப்டின்ட்டு ஒரு மாரி லைட்டா டியர்ஸ்லாம் வருது. உங்க அம்மா தான், "கொய்யன் அழுகாத. ஆனா எல்லாம் உனக்கு நல்லதா அமையும். புரியுதா?" அப்டின்ட்டு உங்க அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைட் ஜங்குக் ரூம்ல. என்னம்மா நடக்குது?" அப்டின்ட்டு அவன் கேட்கவும், அவங்க அம்மா எல்லாமே சொல்றாங்க. அவன் அவங்க அம்மா பார்த்து சிரிச்சுட்டு அந்த சோஃபால அப்படியே உட்காந்துட்டு, "எப்டின்னு பார்த்தியா? எனக்கு புடிச்ச பொண்ணாவே கடவுள் குடுத்துட்டாரு. எனக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணு உன்ன அக்கா ஓடி போயிட்டான்னு இதெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கா. அந்த பொண்ணுக்கு உன்ன புடிக்குமா என்னன்னு தெரியலையே!" அப்படின்னு அவங்க அம்மா குண்ட தூக்கி போடுறாங்க. "அம்மா என்னம்மா சொல்ற?" "ஆமா. அந்த பொண்ணுக்கு உன்ன புடிக்குமான்னு தெரியல. என் அக்காவ கல்யாணம் பண்ணிக்கன்னு வந்தேன். இப்ப சடனா அவள கல்யாணம் பண்ணிக்கிற. அதான் எனக்கே ஒரு மாரி இருக்கு. அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்." "டேய் பார்த்து, சின்ன பொண்ணு. காலேஜ் போகணும். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ட்டு ஜங்குக் சொல்றான். இப்போ நீங்க தான் அப்படியே மேல அந்த பால் சொம்போட வர்றீங்க. பட் ஜங்குக்குள்ள ஒரு தாட் இருக்கும். அவ அக்கா மானம் போயிடுச்சு. குடும்பமானம் போக என்ன கல்யாணம் பண்ணிட்டா. அவளே என்னை லவ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்பதான் எல்லாமே. அப்படின்ட்டு அவன் ஒர்க்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அவன் லேப்டாப் எடுத்து. ஏன்னா சொந்தமா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இப்பதான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ நீங்க ரூமுக்குள்ள வந்து அப்படியே டோர லாக் பண்ணிட்டு அப்படியே அந்த டோருக்கிட்டே நிக்கிறீங்க. ஜங்குக்க நோட் பண்ணிட்டு, "என்ன அப்படியே நின்னுட்டு இருக்க? நீ போய் தூங்கு." "ஆமா, இதெல்லாம் பார்த்து பொறுமையா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் இல்ல." அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் லேப்டாப்ப ஆஃப் பண்ணிட்டு அப்படியே டவல் எடுத்து வாஷ்ரூம் போயிடுறான். உங்களுக்கு இப்போவே புரிஞ்சு போச்சு. ஆமால்ல, அவருக்கு அக்காவ தானே பிடிக்கும். சடனா அக்கா ஏமாத்திட்டு இன்னொருத்தவங்க கூட ஓடிப்போனா என்னை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாரு? அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் நீங்க அப்படியே அந்த பால் சொம்ப வச்சுட்டு அப்படியே நீங்க படுத்து தூங்கிடுறீங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே நைட் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்க்குறான். நீங்க அப்படியே அந்த ஜுவல்ஸ்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே அந்த புடவையிலே தூங்கியிருப்பீங்க. லைட்டா உங்க ஹிப்பு தெரியும். செம்ம அழகா இருப்பீங்க. அப்படியே அவன் குதிக்கிறான். அப்படி எனக்கு ஹாப்பியா இருக்கு. அப்படியே எங்கேயோ டான்ஸ் பண்றான் செம்மையா. ஐயோ! எனக்கு இவ்ளோ அழகான பொண்டாட்டியா? எப்படி வச்சிருக்கான் பாரேன். என் லைஃப்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பார்த்து நல்லா வச்சு செய்ய கடவுளே! அப்படின்ட்டு அவன் வந்து என்ன பண்றான்னா, அப்படியே உங்க பக்கத்துல தூங்கிட்டு, உங்கள டைட்டா ஹக் பண்ணி தூங்கிக்கிறான். நீங்களும் அப்படியே அவன் செஸ்ட்ல நல்லா படுத்து தூங்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்க பார்க்குறீங்க. ஜங்கு பக்கத்துல தூங்கிட்டு இருக்கு. நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க தான் அவன் மேல கால போட்டு தூங்கியிருப்பீங்க. லைட்டா உங்க புடவையெல்லாம் விலகிருக்கும். இப்போ நீங்க டக்குனு ரெடி ஆயிட்டு கீழ இறங்கி அப்படியே ரெடியாக போயிடுறீங்க.
ஸோ அப்படியே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிட்டு அப்படியே பாத்ரூம்லேருந்து வெளில வர்றீங்க. ஸோ நீங்கள் ஒரு ரெட் கலர் லைட்டான ரெட் கலர் தான் சாரீ வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜவங்க அப்படியே உங்கள பார்க்குறான் எழுந்து. ஏன்னா நீங்கள் தலை துவட்டிட்டு இருந்திருப்பீங்கல்ல, அந்த தண்ணி வந்து அவன் ஃபேஸில் விழுந்திருக்கும். அந்த சன்லைட்டில் அவ்வளோ அழகா இருக்கீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் எழுந்து போயிடுறான். உங்ககிட்ட வந்து பேசவே இல்லை. அவனுக்குள்ள தாட் எப்படின்னா, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. அக்கா வந்து ஓடி போயிட்டா. அதனால தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க வேறு வழி இல்லாமல். உங்கள ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவ லவ் பண்ண வைக்கணும்னு தான் தாட் பண்ணான். பட் நீங்கள் மனசுக்குள்ள அவருக்கு அக்காவ தானே பிடிக்கும் அப்படின்னு நினச்சி 2 பேருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படியே கீழே போயிட்டு அப்படியே அவங்க அம்மாக்கிட்டலாம் பேசுகிறீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு, "பையன் எல்லாமே நல்லதா நடக்கும். இங்கே பாரும்மா, என்னன்னு தெரியல. உனக்கு ஜங்குக்கு தான் புருஷன் எழுதி வச்சிருக்கு. அவர் நல்லா பார்த்துப்பாரு. நல்ல பையன்தான். ஆனால் இப்போ ஸ்டார்டிங்கில் அவங்க அம்மா வற்புறுத்தி கூப்பிட்டு வந்தேன். சரி ஓகே அம்மாக்கா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. புரிஞ்சுக்கோ. அம்மாக்கா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்தார். உன் அக்கா எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் அக்காவை கண்டிப்பாக இது என்னோடய தப்பு தான். அப்பா சமாதானப்படுத்தி அக்காவை எப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு நான் பார்க்குறேன். நீ இன்றைக்கி ஈவினிங்கே கொரியா போகணும். உனக்கான விசா பாஸ்போர்ட் எல்லாமே ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. நீ அப்ராட் போயிட்டு படிக்கலான்னு தான் இருந்தேன். நீ கொரியாவில் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணு. காலேஜ் போ. புரியுதா? காலேஜுக்கு இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. ஸோ அங்கே நீ கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்டு அம்மா என்ன சொல்கிறேன்னு புரியுதில்ல. பார்த்து நிதானமாக இருந்துக்கோ. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. சரிம்மா. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சடனாக உங்களை விட்டு போகிறேன்னு. அப்படியே உங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஸோ நீங்கள் ஜவங்க இப்போ எல்லாருமே ஆர்ப்பாட்டாக தான் வைக்கிறீங்க. உங்கள் அம்மா கட்டி பிடிச்சி விடவே மாட்டீங்க. நீங்கள் அப்பா செல்லம் போய் அவங்க அப்பாவையும் கட்டி பிடிச்சிட்டு, "அப்பா நீயும் வாப்பா, எனக்கு பயமாக இருக்காங்க. யாருன்னே தெரியாதுப்பா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது." இங்கே பாரு ஐயன், எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணி அப்பா தெரியும். ஆனால் நீ எங்கே இந்தியாவிலேருந்து கொரியாவுக்கு அனுப்புகிற பக்கத்து ஊர்னு நினச்சோன்னே வந்து பார்த்துறேன். ஆனால் இப்போ என்னால் முடியாதுல்ல. அப்பா வருவேம்மா. எப்படியும் 2 மந்த்துக்கு ஒருக்கா 3 மந்த்துக்கு ஒருக்கா உன்னை பார்க்க வருவேன். ப்ராமிஸா? கண்டிப்பாக வருவேன். நீ ஃபர்ஸ்ட் அங்கே போ. அதுக்கப்புறம் நீயே வரமாட்ட பார்த்துக்கோ. என்னப்போ சொல்கிற? அதெல்லாம் அப்படி தான் போமா அப்படின்னு உங்களை பிடிச்சி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் கொரியாவை ரீச் பண்ணிட்டீங்க. இப்போ ஜவங்கூட வீட்டுக்கு தான் போகிறீங்க. அது நார்மலான ஹவுஸ் தான், பெருசாலாம் கிடையாது. உங்கள் ஹவுஸோட சின்ன ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அங்கே எல்லாமே ஒரு மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி அந்த மாதிரி தான். ஸோ வீடு எப்படின்னா, கீழே 2 ரூம் இருக்குது, மேலே 3 ரூம். ஸோ அதுக்கு மேலே ஒரு இது மாதிரி சின்ன ரூம் மாதிரி இருக்குது. மேலே வந்து மொட்டை மாடி, அதுக்கு மேலே சின்ன ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஒரு கீழே ஒரு ஹால், கிச்சன் அந்த மாதிரி சம்திங். ஸோ பெருசாக பங்களா அந்த மாதிரி கிடையாது. அவங்க நார்மலான ஃபேமிலி தான். இப்போ ஜங்குக் தான், பாரு வையன், உனக்கு 1 மந்தில் காலேஜ் ப்ராப்பராக எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கிட்டையும் நீ இங்கே இருந்து பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். சரிங்க. உனக்கு கொரியன் தெரியும்ல? தெரியும். எப்படி தெரியும்? நான் கேட்ராமா பார்ப்பேன். எனக்கு கொரியன் நல்லாவே தெரியும் மாமா. என்னது மாமாவா? ஆமாம். எங்கள் ஊரில் புருஷன்லாம் மாமான்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவனும் உங்களை பார்த்துட்டு அப்படியே டையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மிரரை பார்த்து தான் பேசியிருப்பான். என்ன அவன் இப்போ வந்து ஆஃபீஸ் போக போகிறான். ஸோ இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி போகிறான். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு அவன் பின்னாடியே போகிறீங்க. என்ன அது லஞ்ச்? ஓ லஞ்சா, சரி ஓகே பாய் அப்படின்ட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறான். நீங்கள் இடம் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஆனால் எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்குது. ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ நல்லா இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே போயிடுங்க. இப்போ ஜங்குக் தான் ஆஃபீஸ் போயிருப்பான். ஸோ பக்கத்தில் டேன் உட்காந்துட்டு, என்னடா சொல்கிற, எந்த மாதிரியா நடந்துச்சா? ஆமாண்டா, ஸ்டார்டிங்கில் தங்கச்சி தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சேன். அக்கா கறிக்கு ரிங் போட வச்சுட்டாங்கடா. ஆனால் மனமடையில் அவள் வந்து உட்காந்துட்டு இருக்கா. எப்படி பார்த்து நல்லா என்னை வச்சு விளாடலான்ல, செஸ் போர்டில் வச்சு இஷ்டத்துக்கு வச்சு அடிக்கிறான்டா. ஆனால் அவள் என்னை லவ் பண்ணுறா இல்லைன்னு எனக்கு தெரியலடா. ஆனால் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இன்னசென்ட்டாக, அவ்வளோ அழகா,
எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறாடா. இதுக்கு முன்னாடி என் அம்மா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா வேலையும் அவளே பார்க்குறா. கிச்சனில் போயிட்டு குக்லாம் பண்ணுறாடா. நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இல்லை, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கா. சரிடா, பார்த்து பண்ணு. சின்ன பொண்ணுன்னு சொல்கிற, நீ வேற காஜி மயிறு, நல்லா ஏறு ஏறு ஏற போகிற. அதான் அவளை விட்டு போய் டேய் வேண்டாம், அவளை பற்றி பேசாத, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்லாம் இருக்குது, பார்த்து பண்ணு, ஓகேவா? சரிடா அப்படின்ட்டு அவனு அந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறான். ஸோ அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. அவனுக்குலாம் அவ்வளோ டென்ஷன், ஒரு மாதிரி கோவமாக தான் லைட்டாக ட்ரிங்க் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வர்றான். இப்போ ஜவுக்கு அம்மா தான், டீ எதுக்கிட்ட குடிச்சிட்டு வந்த? அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு அவனும் அப்படியே போகிறான். ரூமுக்குள்ளே தான் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏய், நான் உட்காந்துட்டு இருக்க? அது மாமா. ஏய் ஓ, எனக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறான். லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு ட்ரிங்க் பண்ணாலே சுத்தமாக பிடிக்காது. ஸோ அப்படியே ட்ரெஸ்லாம் போட்டு அப்படியே வர்றான். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு மாதிரி தள்ளாடிட்டே தான் வர்றான். ஏய், நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். என்ன? இல்லை மாமா, அது குடிச்சிருக்கீங்க? ஆமாண்டி, நான் குடிப்பேன். இதெல்லாம் இங்கே நார்மல் தான். அதுக்குன்னு குடிக்காமல் இருக்க முடியுமா? பாத்தியா, என் வாழ்க்கையே எனக்கு பிடிக்கலடி, வெறுப்பாக இருக்குது. எதுக்கு தான் அப்படின்ற மாதிரி டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் கிட்டே போயிட்டு, மாமா நான் ஃபுட் எடுத்துகிட்டு, அது ஒன்று தான் கேடு, அங்கே ஏன் திட்டிட போகிறேன் அப்படின்ட்டு கோமா பிடிச்சி கத்தி விட்றான். நீங்கள் அப்படியே கீழே போய் உட்காந்துக்கிறீங்க. ஒரு மாதிரி அழுகாட்சியாக வருது. ஸோ உங்கள் ஐஸ்லாம் டியர்ஸ்லாம் வருது, அதெல்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் போகுது. ஒரு 1/2 hour போயிருக்கும். இப்போ ஜவுக்கு அம்மா தான் வாட்டர் எடுக்கலான்னு வந்திருப்பாங்க. ஐயன், இங்கே என்னம்மா பண்ணுற? ஆண்டி, எனக்கு தெரியும் அவன் கத்துனானா? இல்லை ஆண்டி, அவர் ஏதோ கோவமாக இருக்காரு போல், எனக்கு பயமாக இருக்குது. அவன் அப்படி தான் குடித்தா அப்படி தான் கோவமாக கத்துவான். ஏதோ ஆஃபீஸில் ப்ராப்ளம் போல், நீ பார்த்துக்க ஐயன். ஆண்டி, அது வந்து நான் எப்படி, எனக்கு பயமாக இருக்குது. அவர் ரொம்ப கோவமாக கத்துறாரு, என்னை திட்டி விட்டாரு. இங்கே பாருவயன், அவன் தூங்கியிருப்பான், நீ போய் பேசாமல் படுத்து தூங்குன அப்படின்ட்டு அவங்கள சமாளித்து அவங்க உள்ள அனுப்பிடுறாங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே உள்ளே போகிறீங்க. ஜவுக்கு நல்லா தூங்குறான். ஸோ அவன் அப்படியே நீங்கள் பக்கத்தில் போய் படுத்துக்கிறீங்க. இப்போ உங்கள் ப்ரெசன்ஸாகவே வந்து சென்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டாடி வந்துட்டியாடி, வந்துட்டியா அப்படின்ட்டு உங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக ஜவுக்கே பார்க்குறீங்க. என்ன, ஏன் இப்படி பண்ணுறாரு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்ல ஜவுக்கு, நீங்கள் லவ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஜவுக்கு இறந்துப்பான். அவனுக்கு அவ்வளோ பெயினாக இருக்கும், ஹெட் பெயினாக இருக்கும். நீங்கள் தான் அப்படியே கொடுக்குறீங்க. ஓ, ஹேங் அவுட் அப்படின்னு வாங்கி குடிக்கிறான். உங்களே பார்க்குறான். ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி போயிடுறீங்க. நீங்கள் எதுவுமே பேசலை. ஸோ மார்னிங் ஆனால் மாமா மாமான்னு சொல்லிட்டு என்ன வேணுமோ எல்லாமே எடுத்து கொடுப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்து கொடுக்கல, அப்படியே போயிடுறீங்க. இவ கோவப்பட்டு போகிறா. ஒரு வேளை நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எதாவது பேசியிருப்போமோ? கண்டிப்பாக பேசியிருப்போம். இருக்கிற கோவத்தெலாம் இவன் மேலே கொட்டி திணிச்சிருப்போம். அதுதான் ஃபுல்லாக கோவப்பட்டு போகுது. ஆனால் இப்படி சமாதானப்படுத்துறது? நார்மலாக பேச மாட்டாளே, திட்டினா கூட பரவாயில்ல, சைலண்ட்டாக போகிறாளே, எனக்கே பயமாக இருக்குது. என்ன ரகமோ தெரியல அப்படின்ட்டு ஜங்க் அப்படியே கீழே வர்றான். ஸோ அப்படின்னு கிச்சனில் தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே பயந்து திரும்பி பார்க்குறீங்க. என்ன வேணும்? ஏய் ஏண்டி, காலேருந்து பேசவே இல்லை, ஆமாம் மாமான்ட்டு பேசுவேன், இப்போ என்ன பேசவே இல்லை, என்னாச்சு? அது பயந்துட்டு நீங்கள் திட்டிடுவீங்கன்னு. ஏதாவது திட்டிடுவேண்ணா? ஆமாம் ஏய், ஓ நைட்டு நான் குடிச்சிட்டு வந்து ஏதாச்சும் பேசுத்தேண்ணா? அது ஒன்றும் இல்லை, புரிஞ்சு போச்சு, சரி சாரி. என்ன, எனக்கு கோவம் வந்துச்சு, அதான் பொண்டாட்டி தானே, உன் மேலே கோவப்படுறது தப்பு இல்லை, எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான் ரெடி ஆகிட்டு. ஸோ நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க, டேபிள் எடுத்துகிட்டு போயிருப்பான். ஸோ அன்றைக்கி நைட் வந்து வீட்டுக்கு வர்றான். என்ன இது? ஏய், அது என்னன்னு தெரியல,
கேள்விப்பட்டேன். இந்தியாவில் பொண்ணுங்களுக்கு மல்லிகைப்பூவும் அல்வாவும் கொடுத்தா பிடிக்குமாமே. அதான் வரும்போதே நான் அல்வா மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் மல்லிகைப்பூலாம் கிடைக்கலடி அப்படின்ட்டு அதை எடுத்து கொடுக்குறான். நீங்கள் அதை வாங்கி அப்படியே நல்லா சாப்பிட்டு அப்படியே என்னை பார்த்து சிரிக்கிறீங்க. இப்போ கோவம் போயிடுச்சா? ஆ கோவமா? நான் கோவப்படலையே. ஓ, கோவப்படலையா? சரி, உனக்கு என்ன பிளான்? புரியல. இல்லை, கல்யாணம் ஆச்சுல்ல, கல்யாணம் ஆனால் உனக்கு தெரியுது என்ன சொல்ல வரேன்னு. அது நான் காலேஜ் போகணும். சொல்லி முடிஞ்சு. என்ன படிக்க போகிற? ஆமாம். சரி, ஓகே, நான் போய் படுத்து தூங்குறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டுப்பான். இப்படியே தான் அவங்க டேஸஸ் போகுது. ஜோக் நார்மலாக அவங்ககிட்ட பேசுவான். ரொமான்டிக்காக பேசினாலே நீங்கள் ஒரு மாதிரி தெரிச்சு விடுவீங்க. உங்களுக்கு அது தெரியாது. எப்படின்னா என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறான், எதை மெயின் பண்ணுறான், எதுவுமே புரியாது. அவனோட அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு அது சரியாக பண்ண முடியாமல் இருந்திருக்கும். சில விஷயம்லாம் அவங்கள்ட்ட எக்ஸ்போஸ் பண்ணுவான். அவன் லவ் பண்ணுறத நீங்கள் ஒரு அன்ரொமான்டிக் பர்சனாகவே இருப்பீங்க. அவனுக்கு அது சுத்தமாக ஒரு மாதிரி இருக்கும். சரி, ஓகே, சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி விட்டு பிடிப்போன்னு பார்த்துருப்பான். இன்னைக்கு டேங் தான். டேய், நாடா கல்யாணம் ஆச்சு 2 மாதம் ஆச்சு, அவ வேற காலேஜ் போகிறான்னு சொல்கிற. எப்படி இப்படியே இருந்தா இப்படியே லைஃப் போயிருமா என்ன? டேய், அவன் என்கிட்ட வந்தாலே தெரிச்சு விட்றாடா. எனக்கு எந்த மயிரும் புரியல, என்னன்னு சரியாக தெரியலடா மச்சான். சரி, ஓகே, இன்னைக்கு போயிட்டு அவகிட்ட லவ்வாக சொல்லிடு, புரியுதா அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறான். ஆமாண்டா, 2 மாதமாச்சு, நானும் என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னைக்கு போயிட்டு ஃபுல்லாக இறக்கிட வேண்டியதான். டேய் 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 நம்ம ஊர் பொண்ணு மாதிரி தெரியல. சாரி உடுத்துறேன்னு சொல்கிற, என்ன பண்ணுறேன்னு சொல்கிற, ஆனால் பார்த்து ஸ்லோவாக பண்ணு என்ன அப்படின்ட்டு தேங்க அட்வைஸ் பண்ணுறான். ஓ, நீங்கள் சரிங்க தலைவா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுறான். இப்போ வீட்டுக்கு வந்து தான் பார்க்குறான், உங்களை காணோம். அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. எங்கே போன இவ, ஆளே காணோம் அப்படின்ட்டு வீடு ஃபுல்லாக சுற்றி முற்றி தேடுறான். வீட்டில் கார்டன்லாம் தேடுறான். ஸோ வெளில ஸ்ட்ரீட் வைட்லாம் தேடுறான். ஸோ ஸ்ட்ரீட்டில் கூட நீங்கள் இல்லை. அங்கே குட்டி பசங்க இருப்பாங்க, சும்மா பேசிகிட்டு இருப்பீங்க. பக்கத்தில் கிண்டர் கார்டன் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போய் பார்க்குறான், அங்கே கூட இல்லை. ஸோ பார்க்லாம் தேடி பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒரு வேளை எங்கேயாச்சும் இடம் தெரியாமல் போயிட்டாளா என்ன? எல்லாமே வலிக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது. எங்கே போய் தொலைஞ்சா இவ? நான் வேற இப்போ சரியாக அவகிட்ட பேசுறது கூட இல்லை, இக்னோர் பண்ணுறேன். ஒரு வேளை ஹர்ட் ஆகிருப்பாளா, என்னை விட்டு போயிருப்பாளா அப்படின்ட்டு அவன் தேடுறான். ஸோ தேடும்போது தான் பக்கத்தில் ஒரு குல்ஃபி ஷாப் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் சில பேபிஸ்க்குலாம் நீங்கள் குல்ஃபி வாங்கி கொடுத்துட்டு குல்ஃபி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவன் எதுவுமே பேசல. ஸோ ஓடி வந்து டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். ஏன்னா அந்த குல்ஃபி ஷாப் ரொம்ப தூரமாக இருக்கும், அவன் ஸ்ட்ரீட்டில் இருக்காது. ஸோ நீங்கள் பயந்து அப்படியே ஜோக்கே பார்க்குறீங்க. அவன் ஹக்லேயே உங்களுக்கு தெரியுது அவன் ரொம்ப பயந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. மாமா, என்ன பார்க்குறீங்க? எதுக்கு பப்ளிக் பிளேஸில்? ஏய், எங்கடி போனேன்? எங்கெல்லாம் தேடுறது? நீ காணாமல் போயிட்டேன்னு பயந்துட்டேன்டி அப்படின்ட்டு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணுறான். அவன் அழுகிற மாதிரி பண்ணுறான். அவனை கம்ஃபோர்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வரீங்க. சொல்லிட்டு போக மாட்டியா என்கிட்ட? மாமா, அது நீங்கள் தானே இந்த மந்த்து ஃபோன் வாங்கி தரேன்னு சொன்னீங்க, தரவே இல்லை. என்னால் எப்படி சொல்ல முடியும்? நான் வேறு பைத்தியக்காரன் இல்லை. அதை நான் நேற்று வாங்கி வச்சேன்டி, நீ எடுக்கலை. நான் என்ன பண்ணுறேனே புரியல அப்படின்ட்டு அந்த கவர் எடுத்து கொடுக்குறான். அவன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னால் முடியாதுடி, இந்த ஒரு 1 ஹவரில் நீ காணணுன்னு நான் பயந்துட்டேன், லைஃப்பில் நான் மிஸ் பண்ணிடுவேன்னு. அது மாமா இல்லடி அப்படின்ட்டு அவங்க லிஃப்ட் பண்ணிவிட்டு ரூமுக்கு தான் போகிறான். இப்போது அம்மா இருங்க, ஃபோனை பிரிச்சு, அதெல்லாம் வேண்டாம் புரியுதா அப்படின்ட்டு உங்கள் சாரியை ஹூக்கை ஒவ்வொன்றா அப்படியே ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே பார்க்குறீங்க. இப்போ ஃபர்தராக என்னென்ன மூவ் பண்ணுமோ அவன் உங்ககிட்ட எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். ஸோ இப்படியே தான் நீங்கள் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருப்பீங்க. அம்மா, ஏன் முன்னாடியே சொல்லலை என்னை லவ் பண்ணுறது? அதெல்லாம் தெரியாதுடி, லவ் யூ, அவ்வளோதான். பார்த்தோன்னே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீயும் லவ் பண்ணுற போல், முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் எப்படி சொல்லுவேன்? நீ தான் அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டியே, ரிங்கு போட்டு விட்டேன். ஓ சாரிடி, சாரி, நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான்டி. ஆனால் லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச்.
உன் கூட இருக்கணும்னு நினச்சேன். இருந்துட்டேன். இதுக்கப்புறமும் இருப்பேன். எப்பவுமே ஃபோர்ஸாக நடந்துப்பேன். சாஃப்டாக நடந்துப்பேன். நீ தான் என்னை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.